ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சியை பற்றி தான். புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ கொள்கை அமைந்தது. புதிய விதிமுறையின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது ஜாதி அடையாளங்கள் மற்றும் காதணிகள் அணியக்கூடாது என்றனர். மேலும் தலைப்பாகையில் இருந்த விலங்கு தோலாலான லட்சணை பொருந்திய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்ற இந்திய வீரர்களின் எச்சரிக்கையை கம்பெனி நிர்வாகம் கவனத்தில் கொள்ளவில்லை. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் 1806 ஜூலை 10 புரட்சியை தொடங்கினர். பின்பு புரட்சியாளர்கள் திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றினர். பின்பு கர்னல் ஜில்லஸ்பி புரட்சியை அடக்கினார். திப்புவின் மகன்கள் கொல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டனர். புரட்சியை அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு பதவி உயர்வு மற்றும் 7000 பகோடாக்கள் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. எனினும் புரட்சியை அடக்க தவறிய தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டனர்.